சென்டர் ஆஃப் மாஸ், கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அண்ட் கொல்யூஷன். ஸோ இதில் மெயினாக நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கொல்யூஷன் பற்றி தான் மெயினாக பார்க்க போகிறோம். சென்டர் ஆஃப் மாஸ் அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜினா அந்த சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ரொட்டேஷன் மாஸ்னுடைய இனிஷியல் டாபிக்ஸ் தான் வரும். ஓகேங்களா? ஸோ சென்டர் ஆஃப் மாஸ்னால் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு மாஸ் இருக்குது, அந்த சர்க்கிள்க்கு எம். அந்த மாஸ் வந்து எங்கே கான்சன்ட்ரேட் ஆகிருக்கும்? சென்டரில் தான் கான்சன்ட்ரேட் ஆகிருக்கும். ஏன்னா சர்க்கிள்னா இட் இஸ் எ ஜாமெட்ரிக்கல் ஷேப்பு. யூனிஃபார்மாக தான் மாஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். ஜாமெட்ரிக்கல் ஷேப்னா ஒரு குறிப்பிட்ட நம்ம வந்து சர்க்கிளில் வந்து இந்த இடம் இந்த இடம்னு சொல்லிடலாம். இப்படி இதில் போய் நம்ம இந்த இடத்துல சென்டர்னு சொல்ல முடியுமா? இல்லை. அது இட் இஸ் நாட் ஜாமெட்ரிக்கல் ஷேப். ஜாமெட்ரி தான், பட் டிஃப்ரெண்ட் இர்ரெகுலர் ஷேப். இது ரெகுலர் ஷேப். அதனால வந்து நம்ம சர்க்கிளில் சென்டர் ஆஃப் மாஸ் சென்டர் ஆஃப் ஆக்சிஸில் தான் இருக்குன்னு சொல்லிடலாம். சார் இந்த சர்க்கிள்கே சென்டர் எங்கே இது? அங்கே தான் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்குன்னு சொல்லிடலாம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஓகேங்களா? ஸோ பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ்னால் என்னன்னா, இப்போ இந்த சென்டருக்கு வந்து ஒரு பொசிஷன் இருக்கும், எக்ஸ் கமா ஒய் கமா இசட்னு சொல்லிட்டு. அதுதான் பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். 2,3 அப்படி இருக்கிறது. இல்லை 3 ஆக்சிஸ்னால் 2,3,1 அப்படி இருக்கிறது. ஸோ இதுதான் சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு சொல்லுவாங்க. பொசிஷன்னா ஆர் வெக்டர் டினோட் பண்ணுறது. ஸோ இந்த சென்டர் ஆஃப் மாஸில் பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆர் வெக்டர் சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம், எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, 2 ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 ஆப்ஜெக்ட்டுக்கு M1 M2 இருக்குது. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ்லேருந்து R2 டிஸ்டன்ஸு, இது R1 வெக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு 2 சென்டர் ஆஃப் மாஸ் இந்த இடத்துல இருக்கலாம். ஸோ RCM. ஓகேங்களா? அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, M1 R1 வெக்டர் ப்ளஸ் M2 R2 வெக்டர் டிவைடட் பை M1 ப்ளஸ் M2. ஸோ இப்படி தான் இருக்கும். இப்போ நிறையா மாசஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். RCM எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சமேஷன் ஆஃப் I ஈக்குவல் டு 1 to n வச்சுக்கலாம். MI RI வெக்டர் டிவைட் பை கேப்செம். கேப்செம்னு எது இல்லை, சமேஷன் ஆஃப் M தான். அதாவது M1 ப்ளஸ் M2 ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் MN வரைக்கும் இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கிறது. இப்போ வந்து நம்ம பொதுவாகவே இப்படி பார்க்கும்போது சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு மாசஸ். ஓகேங்களா? சென்டர் ஆஃப் மாஸ் அதாவது டிஸ்டன்ஸு, இந்த நம்மளுடைய சென்டர் ஆஃப் மாஸ்க்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் வெக்டர். ஸோ அந்த அப்போ R1 இஸ் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1 by M1. ஸோ R1 by R2 இஸ் ஈக்குவல் டு M1 by M2. சரி, M2 by M1. ஸோ இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் நிறைய சம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்ல கான்செப்ட்ஸ் இது. அப்போ வந்து ரெண்டு மாஸ் இருக்குது. M1 R1 ஈக்குவல் டு M2 R2ன்னு சொல்லலாம். 2 மாஸ் இருக்கிறதுனால இப்போ R1 ஈக்குவல் டு என்ன வேணும்னா M2 R டிவைட் பை M1 ப்ளஸ் M2. இது ரிசல்டன்ட். R1க்கு R2க்கு ரிசல்டன்ட் சென்டர் ஆஃப் மாஸோட பொசிஷன். ஸோ R2 எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா M1 R டிவைட் பை M1 ப்ளஸ் M2. இங்கே இதுதான் சென்டர் ஆஃப் மாஸ். இப்போ வந்து இந்த இடத்துல மாஸ்லாம் ஈக்குவல், M1 ஈக்குவல் டு M2 ஈக்குவல் டு M1 வந்துச்சுன்னா சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி இருக்கும்னா R சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் ஈக்குவல் டு இல்லை R வெக்டார் ஈக்குவல் டு R1 ப்ளஸ் R2 டிவைட் பை 2 இருக்கும். ஸோ ஓகே, தான் லார்ஜ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் நம்ம இப்படி போட்ட மாதிரி போட்டுக்க வேண்டியது தான். இதே வந்து கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்ஸ் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆர் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் வேணும்னா எக்ஸ் ஆக்சிஸில் சென்டர் ஆஃப் மாஸ் இப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் டிஎம் ஹோல் டிவைட் பை இன்டெக்ரல் ஆஃப் டிஎம். டிஎம்னா மாஸுடைய, அதாவது வேரியபிள் மாஸ், கண்டினியூஸ் மாஸோடைய டோட்டல் மாசு, கண்டினியூஸ் அந்த பொசிஷன்ஸோடைய டோட்டல் பொசிஷன் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் டிஎம் ஹோல் டிவைட் பை கேப்சம். அதே மாதிரி ஒய்சிஎம் அப்படியே கண்டுபிடிப்பீங்க. இசட் சென்டர் ஆஃப் மாஸ், ஒய்யோட சென்டர் ஆஃப் மாஸ் அப்படியே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போ வந்து ஆரிஜின் வந்து ஜீரோவில் தான் ஆரம்பிக்குது அப்படின்னா ஆரிஜினில் அந்த மாஸ் இருக்குன்னா இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் டிஎம் வந்து 0, இன்டெக்ரல் ஆஃப் ஒய் டிஎம் ஈக்குவல் டு 0, அதுவே இன்டெக்ரல் ஆஃப் இசட் டிஎம் வந்து 0வாக இருக்கும். இப்போ சிமெட்ரிக்கல் பாடிஸ் சொல்லிட்டேன். சிமெட்ரிக்கல் பாடிஸ் தான் சர்க்கிள் மாதிரி இருக்கிறதுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் பொசிஷன் வந்து சென்டரில் தான் இருக்கும். ஓகேங்களா? யூனிஃபார்ம் சர்க்குலர் ரிங்கும் சரி, ஸ்பியர் ஆஃப் சாலிடும் சரி, அப்புறம் ராட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு ராட் இருக்குன்னா இந்த ராடுடைய லென்த்தோடைய பாதி மிடில் தான் வந்து சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும். இப்போ ஸ்கொயர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 2 டயகனலும் கிராஸ் பண்ணியிருக்கிறதுல சென்டரில். ரெக்டாங்கிள் இருக்குன்னு அதே மாதிரி தான். இப்போ வந்து ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய மீடியன் கிராஸ் ஆகிறது 3 மீடியனும் கிராஸ் ஆகிற சென்டரில் இங்கே. ஓகேங்களா? ஸோ இப்போ சிலிண்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய சென்டரில். அவ்வளோதான். ஸோ இப்படி தான் சென்டர் ஆஃப் மாஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அதோடைய பொசிஷனு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் ஆஃப் மாஸோடைய மோஷன். இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, 2 ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு 3 நிறைய ஆப்ஜெக்ட் இருக்குது, இல்லை ஒரு சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. இதான் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் நிறையா இருக்குது. என்னோட சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் மூவ் ஆனிச்சுன்னா இந்த சென்டர் ஆஃப் மாஸ் மூவ் ஆகிறத நம்ம பற்றி பேசுவோம். ஸோ வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் தான் டோட்டல் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ். ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் தான் டோட்டல் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் உடைய சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? நம்மளுக்கு தெரியும் ஆர் வெக்டர் டிஸ்டன்ஸ் வெக்டர் இஸ் சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் ஈக்குவல் டு M1 R1 ப்ளஸ் M2 R2 ஃபார் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்னா அண்ட் ஸோ ஆன். சிஸ்டம்னா ஒரு கொத்தான் இருக்கா நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் M1 Rn வரைக்கும் இருக்கும். ஹோல் டிவைட் பை கேப்சம் வச்சுக்கலாம். கேப்சம்னா M1 ப்ளஸ் M2 ஸோ ஆன் வச்சுக்கலாம்.
இப்போ வந்து இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ dr பை டிடின்னு வச்சுக்கலாம். ஆர்சிஎம் வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, என்ன கிடைக்கும், விசிஎம்னு கிடைக்குமா. வெலாசிட்டி சென்டர் ஆஃப் மாஸ் தான் drcm பை dt. அப்போ அதே மாதிரி இங்கே dr1 பை டிடின்னு இருந்துச்சுன்னா m1 dr1 பை dt எழுதுவோம், v1 ப்ளஸ் m2 v2 ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் mn vn வரைக்கும் இருக்கும், ஹோல் டிவைட் பை கேப்சன். இப்போ இதை வந்து நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், dvcm by dt போட்டோம்னா dv by dt என்னது, acceleration of center of mass is equal to இங்கே வந்து dv1 by dt is equal to a1. சரிங்களா, அங்கே வந்து dr1 by dt வந்து d1 வச்சிடணும். இதே மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், m1 a1 plus m2 a2 plus and so on plus mn an ஹோல் டிவைட் பை கேப்சன். இதுதான் ஆக்சலரேஷன் சென்டர் ஆஃப் மாஸ். இப்போ வந்து ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இப்போ இந்த m கொண்டு வந்து அங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா m acm இருக்கும், which is nothing but force and center of mass is equal to m1 a1. இந்த m1 a1 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம், ஃபோர்ஸ் 1ன்னு சொல்லலாம், ஏன்னா f equal to ma நியூட்டன்ஸ் லா படி. அப்போ f1 ப்ளஸ் f2 ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் ப்ளஸ் fn. ஸோ வந்துருச்சுங்களா. ஸோ இதுதான் மோஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். மோஷன் வந்து இப்படி தான் மூவ் ஆகும்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லீனியர் மொமெண்டம். லீனியர் மொமெண்டம்னா மொமெண்டம் எப்படி சொல்லுவாங்க, p ஈக்குவல் டு mvன்னு சொல்லுவீங்க மொமெண்டம். ஓகேங்களா, இதில் வெக்டர் பண்ண இது வெக்டர் இது வெக்டர். இப்போ ஒரு சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், நிறைய பார்ட்டிகல் இருக்குது, இங்கே ஒரு பார்ட்டிகல் இங்கே ஒரு பார்ட்டிகல் இங்கே ஒரு பார்ட்டிகல் இங்கே பார்ட்டிகல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டோட்டல் மொமெண்டம் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ், டோட்டல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு p1 ப்ளஸ் p2 இல்லை வெக்டரில் இருக்குது, p3 அண்ட் ஸோ ஆன் pn வரைக்கும் இருக்கும். இந்த p1 எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா p is equal to m1 p1 plus and so on to mn vn வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா, இப்போ டோட்டல் லீனியர் மொமெண்டம் இப்போ இருக்க மாதிரி அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, இது இப்போ m1 v1 ப்ளஸ் m2 v2 ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் இப்படி இருக்குது பார்த்தீங்களா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா vcm என்ன பார்த்துருந்தோம், m1 v1 ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் ப்ளஸ் mn vn டிவைட் பை m1 பார்த்துருந்தோம். இது எப்படி எழுதலாம், m vcm இஸ் ஈக்குவல் டு m1 v1 ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்தோம்ல அது vn வரைக்கும். ஸோ இப்போ நம்ம இது டோட்டலாக வந்து இதுதான், அதுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ m டோட்டல் மாஸ் பை விசிஎம் இன்ட்டு விசிஎம், இதுதான் மொமெண்டம். இந்த மொமெண்டம் விசிஎம் வெலாசிட்டி வந்து சென்டர் ஆஃப் மாஸ் உடையதுன்னா மொமெண்டம் சென்டர் ஆஃப் மாஸ் உடையதாக இருக்கும். ஸோ அதுதான். ஸோ டோட்டல் லீனியர் மொமெண்டம் p ஈக்குவல் டு mvcm. ஸோ இப்படி தான் டெரைவ் பண்ணுறாங்க அதுலேருந்து. இப்போ கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சர்வேஷனாக நம்ம என்ன படித்தோம், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவுமே ஆக்ட் ஆகாது, அதாவது விஸ்கஸ் ஃபோர்ஸ் அதெல்லாம் அது மாதிரி. ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் 0 இருக்கும். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் p ஈக்குவல் டு m dcm எடுத்துக்கோங்க. இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும், dp பை dt இஸ் ஈக்குவல் டு dmv பை dt. இது cm சென்டர் ஆஃப் மாஸ். என்ன கிடைக்கும், m இன்ட்டு அக்சலரேஷன் cm. m இன்ட்டு அக்சலரேஷன் cm வந்து ஃபோர்ஸு. ஸோ ஃபோர்ஸ் cm வந்து ஈக்குவல் டு 0, ஏன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் 0, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவுமே ஆக்ட் ஆகலை. அப்போ ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னல் 0ன்னு என்ன அர்த்தம், dp பை dt ஈக்குவல் டு 0. இது எப்படி எழுதலாம்னா del p by del t, change in momentum by change in time interval equal to 0. change in momentumனா ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பை டைம் இன்டர்வல். ஓகேங்களா, இப்போ என்ன அர்த்தம்னா ஃபைனலும் இனிஷியலும் சேமாக இருக்குது, அதனால தான் இது 0 வந்துருக்கு. அப்போ pf ஈக்குவல் டு pi ஈக்குவல் டு p ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், மொமெண்டம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா, அதுதான் அந்த கான்செப்ட். ஸோ கான்ஸ்டன்ட் மொமெண்டம்னா தான் dp பை dt ஈக்குவல் டு 0. ஸோ p ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்போ m dcm ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்டு கன்சர்வேஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சுன்னா, அதே மாதிரி vcm ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், வெலாசிட்டி சென்டர் ஆஃப் மாஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் ஃபார் ஏ கன்சர்வேஷன் மொமெண்டம். ஓகேங்களா, கன்சர்வேஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் இது சீரிஸ் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் சொல்லுவாங்க. சரி, ஓகே, அதை விடுங்க. இப்போ கொல்யூஷன் வந்துட்டாச்சு. ஸோ கொல்யூஷன்னா இதுதான் வந்து முக்கியமான இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கே. ஸோ கொல்யூஷனில் 2 டைப் இருக்குது, அதாவது எலாஸ்டிக் கொல்யூஷன், இன்எலாஸ்டிக் கொல்யூஷன். எலாஸ்டிக் கொல்யூஷனில் போத் லீனியர் மொமெண்டம் அண்டு கைனடிக் எனர்ஜி கன்சர்வாக இருக்கும். இன்எலாஸ்டிக் கொல்யூஷனில் ஒன்லி மொமெண்டம் மட்டும்தான் கன்சர்வாக இருக்கும். லீனியர் மொமெண்டம் ஃபார்முலா என்ன, mv. கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா ½ mv², இங்கே mv. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2 கொல்யூஷன் இருக்குது. இது வந்து u1 வெலாசிட்டி இனிஷியலில் m1 மாசு, u2 வெலாசிட்டி இனிஷியலில் m2 மாசு, 2 கொல்யூஷன் ஆயிருக்கு. ஆஃப்டர் கொல்யூஷன் வந்து இது பிஃபோர் கொல்யூஷன், இது ஆஃப்டர் கொல்யூஷன் வச்சுப்போம். இங்கே வந்து என்ன ஆஃப்டர் கொல்யூஷன்லாம் தனித்தனியாக போயிட்டுருக்கா. ஸோ இது தனித்தனியாக போயிட்டுருக்குன்னு வச்சுப்போம் தனியாக. ஸோ m1 m1 மாசு அதே மாசு தான், v1ங்கிற ஃபைனல் வெலாசிட்டி, m2 அதே மாசு, v2ங்கிற ஃபைனல் வெலாசிட்டி, இப்படி போயிட்டுருக்கா. ஸோ இது அட் த டைம் ஆஃப் கொல்யூஷன். ஓகேங்களா, இப்போ வந்து இன்எலாஸ்டிக் கொல்யூஷனாக வச்சுக்கோங்களேன். ஸோ இன்எலாஸ்டிக் கொல்யூஷன்னா m1 u1 ப்ளஸ் m2 u2
ஈக்குவல் டு m1 v1 ப்ளஸ் m2 v2 தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது மட்டும்தான் கன்சர்வேஷன். எலாஸ்டிக் சொல்யூஷன்னா போத் m1 u1 plus m2 u2 equal to m1 v1 plus m2 v2. அப்போ kinetic energy conserved of m1 u1 square plus of m2 u2 square equal to of m1 v1 square plus of m2 v2 square எல்லாமே கன்சிடராக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பிஃபோர் கொல்யூஷன், இந்தாண்ட பக்கம் ஈக்குவலுக்கு இந்தாண்டு இருக்கிறதெல்லாம் எல்ஹெச்எஸ். இது ஆஃப்டர் கொல்யூஷனில். இப்போ இன்எலாஸ்டிக் பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்னா ரெண்டும் வந்து தனியாக போகாது. ஆஃப்டர் கொல்யூஷன் ரெண்டு ஸ்டிக் ஆகிட்டே போகும். அப்போ ஃபைனல் வெலாசிட்டி v மட்டும் தான் இருக்கும். m1 ப்ளஸ் m2 ரெண்டு மாதம் சேர்ந்து விங்கிற வெலாசிட்டியில் போகும். ஓகேங்களா? ஸோ தனித்தனியாக அதை பார்ப்போம். அப்புறம் ஹெட் ஆன் கொல்யூஷன், ஆப்ளிக், அதாவது ஹெட் ஆன் கொல்யூஷன் இருக்குது, சைட் வேஸ் கொல்யூஷன், ஆப்ளிக் கொல்யூஷன் இருக்குது. இப்போ ஹெட் ஆன் கொல்யூஷன் வச்சுக்கோங்களேன். இப்போ நாம் இங்கே பார்த்தது ஹெட் ஆன் கொல்யூஷன். இந்த வெலாசிட்டி வெக்டாரும் சேம் லைன் ஆஃப் இம்பாக்ட்லேயே இருக்கிறது. இப்போ ஆப்ளிக் கொல்யூஷன் வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்குன்னா இது இங்கே இருக்கும், இது இங்கே இருக்கும், இப்படி போய் இங்கே கிராஸ் ஆகிறது, இது இப்படி போயிடும், அப்புறம் இது இப்படி வந்துடும். ஸோ அப்படி போகிறது வந்து என்ன ஆப்ளிக் கொல்யூஷன் சொல்லுவாங்க. நம்ம மேக்ஸிமம் வந்து ஹெட் ஆன் கொல்யூஷன் பற்றி தான் பார்ப்போம். ஸோ ஹெட் ஆன் எலாஸ்டிக் கொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா, எலாஸ்டிக் கொல்யூஷன் ஹெட் ஆன் கொல்யூஷன்னா போத் ரெண்டுமே கன்சிடர் ஆகும். இப்போ வந்து ரெண்டு இருக்குது, அட் த டைம் ஆஃப் கொல்யூஷன், ஆஃப்டர் கொல்யூஷன். m1 m2 மாசு, v1 v2 வெலாசிட்டி. இங்கே வந்து u2 u1 m1 m2 இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து மொமெண்டம் கன்சர்வேஷன் பார்ப்போம். லீனியர் மொமெண்டம் கன்சர்வேஷன். லீனியர் மொமெண்டம் கன்சர்வேஷன் என்ன பார்த்தோம்? m1 இனிஷியலில் பிஃபோர் கொல்யூஷன், மொமெண்டம் பிஃபோர் கொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா m1 u1 plus m2 u2 is equal to after collision, momentum after collision, m1 v1 plus m2 v2. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இது ஓகே. நெக்ஸ்ட் வந்து கைனடிக் எனர்ஜி கன்சர்வேஷன். கைனடிக் எனர்ஜி கன்சர்வேஷன் வரும் ஆஃப் m1 u1 ஸ்கொயர் ப்ளஸ் of m2 u2 square equal to of m1 v1 square plus of m2 v2 square. இது இந்த LHS வந்து பிஃபோர், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது பிஃபோரு, இது ஆஃப்டரு. சரி, ஓகே. இப்போ இந்த ஈக்குவேஷனை மொமெண்டம் கன்சர்வேஷனை நம்ம இன்னும் சிம்பிளை பண்ண என்ன பண்ணலாம்னா m1 இன்ட்டு u1 மைனஸ் v1, இந்த v1 அந்த பக்கம் கொண்டு தரலாம், இதை வந்து அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். v2 equal to m2 v2 மைனஸ் u2 இப்படி எழுதலாமா? ஸோ இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இந்த இடத்துலையும் அதே மாதிரி பண்ணலாம். ஆஃப் எல்லா சைடுமே ஆஃப் கேன்சல் ஆகிடும், எல்லாம் காம்பனன்ட் கேன்சல் பண்ணிடலாம் ரெண்டு சைடுமே. அப்புறம் m1 ஒரு பக்கம் m2 ஒரு பக்கம் வச்சோம்னா m1 u1 ஸ்கொயர் இதான் வந்துச்சு. இப்போ இந்த இருக்க m1 தான் வந்துச்சுன்னா v1 ஸ்கொயர் இருக்கும், அது மைனஸ் வரும். v1 ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த m2 வந்தாலும் போச்சுன்னா m2, இந்த v2 ஸ்கொயர் இங்கே இருக்கும், u2 இந்த வந்துச்சுன்னா மைனஸ் u2 ஸ்கொயர். இங்கே இருக்கிற m2 இந்த m2 தான், ரெண்டுத்தையுமே நம்ம வந்து காமனாக வெளியே எடுத்துருக்கோம், m2 போட்டிருக்கோம். ஸோ இதை செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுப்போம். ஓகேங்களா? இப்போ வந்து ரெண்டுமே டிவைட் பண்ணுவோம். எப்படி டிவைட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 1/2 வச்சுக்கோங்க. என்ன கிடைக்கும்? அங்கே பார்த்துட்டு வருவோம் பாருங்கள். m1 u1 மைனஸ் u1, m2 v2 மைனஸ் u2. இங்கே m1 u1 ஸ்கொயர் மைனஸ் v1 ஸ்கொயர், m2 v2 ஸ்கொயர் மைனஸ் u2 ஸ்கொயர். என்ன கிடைக்குன்னா m1 u1 மைனஸ் v1 ஹோல் டிவைட் பை முதல்ல அந்த ஈக்குவேஷன் எழுதிப்போம். m2 v2 மைனஸ் u2 கிடைச்சிச்சா? ஓகே. இங்கே வந்து m1 u1 ஸ்கொயர் மைனஸ் v1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு m2 v2 ஸ்கொயர் மைனஸ் u2 ஸ்கொயர். ஓகே ஓகே சார். இப்போ வந்து நம்ம டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? m1 m1 கேன்சல் ஆகிடும், m2 m2 கேன்சல் ஆகிடும். இப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் எப்படி எழுதலாம்னா a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் பின்னு எழுதலாம். அப்போ இப்படி எழுதலாம்னா u1 மைனஸ் v1 டிவைடட் பை u1 மைனஸ் v1 இன்ட்டு u1 ப்ளஸ் v1 எழுதலாம். இஸ் ஈக்குவல் டு v2 மைனஸ் u2 ஹோல் டிவைட் பை v2 மைனஸ் u2 இன்ட்டு v2 ப்ளஸ் u2 எழுதலாம். ஓகேவா? ஸோ இதுவும் கேன்சல் பண்ணிடலாம். இதுவும் கேன்சல் பண்ணலாமா? v2 ப்ளஸ் u2 இஸ் ஈக்குவல் டு v1 ப்ளஸ் u1 எழுதலாமா? சரி, 1 எழுதலாமா? ஓகே. இப்போ கிடச்சிச்சா v2 ப்ளஸ் u2 ஈக்குவல் டு v1 ப்ளஸ் u1. ஓகேங்களா? இது இங்கே கொண்டு போயாச்சு, இது இங்கே கொண்டு போயாச்சு கேன்சல் பண்ணதுக்கப்புறம். சரி, இப்போ இதுதான் மெயின் ஃபார்முலா.
இதுதான் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம V1 தனியாக V2 தனியாக கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம வந்து எந்த ஈக்குவேஷன் மெயினாக எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். M1 U1 ப்ளஸ் M2 U2 ஈக்குவல் டு M1 V1 ப்ளஸ் M2 V2. இந்த ஈக்குவேஷனில் V2க்கு பதிலாக ஒன்று சப்ஸ்டிட் பண்ண என்ன கிடைக்கும்? V1 கிடைக்கும். V2 ரிமூவ் பண்ணிடுறோம். அப்புறம் V1க்கு பதிலாக ஒன்று சப்ஸ்டிட் பண்ண என்ன கிடைக்கும்? சரி, V1க்கு பதிலாக ஒன்று சப்ஸ்டிட் பண்ணால் V2 கிடைக்கும். ஸோ V2 இந்த ஈக்குவேஷன்லேருந்து V2 டெரைவ் பண்ண என்ன கிடைக்கும்னா V2 இஸ் ஈக்குவல் டு V1 ப்ளஸ் U1 மைனஸ் U2. ஓகேங்களா? இங்கே V1 கண்டுபிடிச்சோம்னா V2 ப்ளஸ் U2 மைனஸ் U1. அவ்வளோதான். ஸோ இப்போ V1க்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணோம்னா V1 கிடையாது, V2 மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை வச்சு V2 நம்ம கண்டுபிடிச்சலாம், செகண்ட் பாடியோட ஃபைனல் வெலாசிட்டி. இதே V2க்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணால் V2 ரிமூவ் பண்ணுற எலிமினேட் பண்ணுற மாதிரி, அப்போ V1 நம்மளுக்கு கிடைச்சிரும். V1 ஈக்குவல் டு சம்திங் கிடைக்கும், ஃபைனல் வெலாசிட்டியாக ஃபஸ்ட் பாடி கிடைச்சிரும். ஸோ இந்த ரெண்டு ஃபைனல் வெலாசிட்டி தான் முக்கியம். அதை வச்சு தான் வந்து டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸில் சம்ஸ் கேட்பாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். M1 U1 ப்ளஸ் M2 U2 இஸ் ஈக்குவல் டு M1 V1 ப்ளஸ் M2 V2. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு V1 கண்டுபிடிக்கணும். ஃபார் ஃபஸ்ட்டு பாடி ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்னா V1 இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்னா V2 ப்ளஸ் U2 மைனஸ் U1. அதுதான் நம்ம இங்கே பார்த்தது, V2 ப்ளஸ் U2 மைனஸ் U1. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து V1 பதிலாக சப்ஸ்டிட் பண்ணுறோம். சரி, V1 வேணும்னா V2 சப்ஸ்டிட் பண்ணணும், கன்ஃபியூஸ் ஆகிடாது. V2 இஸ் ஈக்குவல் டு V1 ப்ளஸ் U1 மைனஸ் U2. ஸோ அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்னா M1 U1 ப்ளஸ் M2 U2 ஈக்குவல் டு M1 V1 ப்ளஸ், இப்போ V2 எலிமினேட் பண்ணோம், M2 இன்ட்டு V1 ப்ளஸ் U1 மைனஸ் U2. ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா M1 V1 ப்ளஸ் M2 V1 ப்ளஸ் M2 U1 மைனஸ் M2 U2. இப்போ வந்து V1லாம் ஒரு பக்கம் வச்சுப்போம், அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இதை இங்கே பக்கம் வச்சுப்போம், இதில் தான் அந்தாண்ட கொண்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன கிடைக்கும்னா M1 U1 ப்ளஸ் M2 U2 ப்ளஸ் M2 U1 மைனஸ் M2 U2 இஸ் ஈக்குவல் டு, சரி இங்கே ப்ளஸ் ஆயிரும், இங்கே மைனஸ் ஆயிரும். ஸோ இந்தாண்ட பார்க்கும்போது மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இங்கே M1 ப்ளஸ் M2 V1 புதுவாக வெளியே எடுத்துடலாம். ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? ஓகே, இப்போ வந்து நாம் வந்து காமனாக இருக்கிறத வெளியே எடுக்கணும். பாருங்கள், M2 U2 M2 U2 ப்ளஸ் பண்ணிக்கலாம். 2 M2 U2 ப்ளஸ் பண்ணிக்கிட்டோமா? ஓகே, இங்கே என்ன பண்ணலாம், M1 மைனஸ் M2 காமனாக U1 வெளியே எடுத்துடலாம். ஓகேங்களா? U1 எடுத்துக்கலாம், இஸ் ஈக்குவல் டு M1 ப்ளஸ் M2 இன்ட்டு V1. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. V1 இஸ் ஈக்குவல் டு M1 மைனஸ் M2 U1 டிவைட் பை M1 ப்ளஸ் M2 ப்ளஸ் 2M2 பை M1 ப்ளஸ் M2 U2. அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஈக்குவேஷன் ஃபார் ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் த ஃபஸ்ட் பாடி. ஸோ இப்போ வந்து M1 ஈக்குவல் டு M2ன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு வாசம் ஈக்குவலாக இருக்குன்னா என்ன கிடச்சிரும், இங்கே 0 ஆகிடுமா, டோட்டலாக இங்கே 0 ஆகிடும். அப்புறம் இங்கே வந்து என்ன கிடைக்கும், அப்போ என்ன கிடைக்குன்னா V1 இஸ் ஈக்குவல் டு மேலேயும் 2M இருக்கும், கீழேயும் 2M இருக்கும், கேன்சல் ஆகிடும், U2. புரிஞ்சுங்களா? ரெண்டு மாதம் சேமாக இருக்குன்னா இங்கே 2M இருக்கும், இங்கே M1 ஈக்குவல் டு M2 ஈக்குவல் டு M வந்து இங்கே 2M இருக்கும். V1 ஃபஸ்ட் வெலாசிட்டியோட ஃபைனல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு செகண்ட் பாடியோடைய இனிஷியல் வெலாசிட்டி. இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க. இஃப் இப்படி இருந்துச்சுன்னா என்ன கிடைக்கும்னு, இந்த ஃபைனல் வெலாசிட்டி அது ஃபஸ்ட் பாடி இஸ் ஈக்குவல் டு தான் இனிஷியல் வெலாசிட்டி செகண்ட் பாடி அப்படின்னு வச்சிடலாம். அதே மாதிரி இப்போ ஃபஸ்ட் பாடியில் வந்து ஒரு வெலாசிட்டி இருக்குது, செகண்ட் பாடியோட வெலாசிட்டி 0, ஒரு செகண்ட் பாடி ரெஸ்ட்டில் இருக்குது, ஃபஸ்ட் பாடி வெலாசிட்டியில் வருது அப்படின்னா நீங்கள் உடனே கண்டுபிடிச்சிடலாம். V1 ஈக்குவல் டு M1 மைனஸ் M2 U1 டிவைட் பை M1 ப்ளஸ் M2. அதே மாதிரி ரெண்டு பாடி இப்போ U2 ஈக்குவல் 0ங்கிறப்ப M1 ஈக்குவல் டு M2 இருந்துச்சு என்ன கிடைக்கும், இதுவும் 0 ஆகிடும். அப்போ V1 ஃபைனல் வெலாசிட்டியாக ஃபஸ்ட் பாடி 0, ஃபைனல் வெலாசிட்டி V1 0 ஆகிடும், அப்படி நின்றோம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க. நீங்கள் ஃபைனலாக அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா V2 கண்டுபிடிக்கும். ஸோ V2 கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா V2 கண்டுபிடிக்கிறதுனா M1 U1 ப்ளஸ் M2 U2 இஸ் ஈக்குவல் டு M1 V1 ப்ளஸ் M2 V2. ஓகேங்களா? இப்போ V2 கண்டுபிடிக்கணும்னா V1 சப்ஸ்டிட் பண்ணலாம். V1க்கு எப்படி சப்ஸ்டிட் பண்ணலாம், V1 இஸ் ஈக்குவல் டு
இது மாதிரி நம்ம இங்கே கண்டுபிடிச்ச மாதிரி. ஓகேங்களா? சரி, நான் முன்ன கண்டுபிடிச்ச மாதிரி எப்படி கண்டுபிடிச்சோம்னா v1 = v2 + u2 - u1 இப்படி தான் வச்சுருந்தோம். ஸோ இதை சப்ஸ்டிட் பண்ண என்ன கிடைக்கும்னா m1 u1 + m2 u2 இதுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணால் m1 v1 பதிலாக v2 + m2 u2 நான் ஸ்ட்ரைட்டாக அப்படி சப்ஸ்டிட் பண்ணுறேன். m2 u1 + m2 v2. இப்போ நம்மளுக்கு v2 மட்டும்தான் தேவை. ஓகேங்களா? அதை ஒரு பக்கம் வச்சுப்போம். ஸோ m1 v2 + m2 v2 இருக்கும். மீதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு போனோம். அப்படியே ஈக்குவல் மாற்றி எழுதிருக்கேன், அவ்வளோதான். ஸோ m1 u1 + m2 u2 இது என்ன போச்சுன்னா -m2 u2, அப்புறம் இது என்ன போச்சுன்னா +m2 u1. ஸோ சரி, இங்கே பாருங்கள் m1 × இதெல்லாம் 1. ஓகேங்களா? கன்ஃபியூஸ் ஆகிட்டோம். ஸோ இதுக்கு m1 மல்டிப்ளை பண்ணால் m1 1 கிடைக்கும். அப்போ வந்து இங்கேயும் 1 இருக்கும், இங்கேயும் 1 இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன கிடைக்கும்? v2 × m1 + m2 கிடைக்கும். அப்புறம் வந்து m1 + m2 சரி, m1 இப்போ இந்த m2 u2வும் சரி m1 u1ம் இந்த m1 u1 சேம். இப்போ என்ன எழுதலாம்? 2m1 u1 எழுதலாம். ப்ளஸ் இப்போ இது ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா u2 காமனாக இருக்குது. m2 - m1 u2 காமனாக எடுத்துக்கலாம். ஸோ v2 = m2 - m1 / m1 + m2 × u2 + 2m1 / m1 + m2 × u1. ஸோ அவ்வளோதான். ஸோ v2 வந்து ஃபைனல் வெலாசிட்டி கிடச்சிச்சு. இப்போ m1 = m2னா ஃபைனல் வெலாசிட்டி = mனா ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் செகண்ட் பாடி என்ன கிடைக்கும்? இது 0 ஆகிடுமா? ஸோ அப்போ = ஃபஸ்ட் வெலாசிட்டி. அதே மாதிரி செகண்ட் இப்போ வந்து v2 தேவை அப்படின்னா செகண்ட் = 0 இருக்கட்டும். அப்போ வந்து 0னா இது மொத்தமாக 0 இருக்கும். v2 becomes 2m1 / m1 + m2 u1. அவ்வளோதான். இப்போ புரிஞ்சுங்களா? ஓகே. ஸோ அவ்வளோதான். இந்த கொல்யூஷன்ஸில் ஃபைனல் ஒரு நல்ல ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, டெரிவேஷன்ஸ்லாம். இப்போ ஹெட் அண்ட் இன்எலாஸ்டிக் கொல்யூஷன். ஸோ இன்எலாஸ்டிக் கொல்யூஷன்லாம் ஒன்லி மொமெண்டம் மட்டும் தான் கன்சர்வ் ஆகிருக்கும். ஸோ மொமெண்டம் கன்சர்வேஷன்னா m1 u1 + m2 u2 டயக்ராம்லாம் சேம் தான். ரெண்டு ஃபஸ்ட் இருக்குது அட் த டைம் ஆஃப் கொல்யூஷன், அப்புறம் ஆஃப்டர் கொல்யூஷன். இங்கே வந்து m1 u1 வெலாசிட்டி, இது m2 u2 வெலாசிட்டி அட் த டைம் ஆஃப் கொல்யூஷன். ஆஃப்டர் கொல்யூஷன் m1 m2 v1 இங்கே v2 அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து m1 v1 + m2 v2 இருக்கும். ஸோ அவ்வளோதான். இதில் நீங்கள் வந்து காமனாக வெளியே எடுத்து m1 காமனாக எடுத்து இதில் சிம்பிளாக நீங்கள் சிம்பிளி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ சப்போஸ் வந்து இப்போ வந்து இப்படி மூவ் ஆகும்போது பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொல்யூஷன் வச்சுக்கோங்க. பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொல்யூஷன்னா ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு தனியாக இருக்கும். அட் த டைம் ஆஃப் கொல்யூஷன், ஆஃப்டர் கொல்யூஷனும் விங்கிற ஃபைனல் வெலாசிட்டியோட m1 m2 போயிட்டுருக்கும். ரெண்டு அட்டாச் பண்ணியே போயிட்டுருக்கும். ஓகேங்களா? இது பிஃபோர் கொல்யூஷன். அப்போ u1 வெலாசிட்டியில் போகும், u2 வெலாசிட்டியில் போகும். ஆஃப்டர் கொல்யூஷனில் இப்படி போகுது. ஸோ அந்த டைமில் நான் பார்த்தீங்கன்னா மொமெண்டம் கன்சர்வேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா m1 v1 m2 u2 = m1 2 மாதம் ப்ளஸ் பண்ணி விங்கிற ஃபைனல் வெலாசிட்டியில் போகுது. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி விங்கிறது இப்படி இருக்கும். ஸோ அந்த வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா v = m1 u1 + m2 u2 / m1 + m2ன்னு சொல்லிக்கலாம். ஸோ இதுதான் ஃபைனல் வெலாசிட்டி அப்போ. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு கான்செப்ட் என்னென்னா இதில் லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி இருக்கும். ஸோ நம்ம வந்து இன்எலாஸ்டிக் கொல்யூஷனில் என்னது, இன்எலாஸ்டிக் கொல்யூஷனில் கைனடிக் எனர்ஜி கன்சர்வ் இல்லைன்னு பார்த்தோம். ஓகேங்களா? அப்போ கைனடிக் எனர்ஜி கன்சர்வ் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ் இன் கைனடிக் எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி இனிஷியலில் அதிகமாக இருக்கும், மைனஸ் கைனடிக் எனர்ஜி ஃபைனலில் கம்மியாக இருக்கும். அதாவது ஆஃப்டர் கொல்யூஷனில் கம்மியாக இருக்கும், இனிஷியலில் பிஃபோர் கொல்யூஷனில் அதிகமாக இருக்கும். அதுதான் லாஸ் இன் கைனடிக் எனர்ஜி. ஏன்னா இன்எலாஸ்டிக் கொல்யூஷனில் கைனடிக் எனர்ஜி கன்சர்வ் ஆகலை. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி k = இனிஷியல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் m1 v1 ஸ்கொயர் இனிஷியலில் m1 u1 ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் m2 u2 ஸ்கொயர். இதில் பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொல்யூஷனில். அப்போ ஃபைனல் எப்படி கிடைக்கும்? ஆஃப் m1 + 2 மாசு ஒரே வெலாசிட்டி v ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இந்த டைமில் வந்து நாம் வந்து அங்கே விங்கிற
வெலாசிட்டி முன்னே கண்டுபிடிச்சோம். எப்படி கண்டுபிடிச்சோம்? விங்கிற வெலாசிட்டி m1v1 ப்ளஸ் m1u1 ப்ளஸ் m2u2 டிவைட் பை m1 ப்ளஸ் m2. ஸோ அதை கண்டுபிடிச்சி நீங்கள் செஸ்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன கிடைக்கும்? m1u1 ஸ்கொயர் ப்ளஸ் m2u2 ஸ்கொயர் மைனஸ் m1 ப்ளஸ் m2 இன்ட்டு கீழே வந்து என்ன கிடைக்கும்? m1 ப்ளஸ் m2 ஸ்கொயர் கிடைக்கும். இங்கே இதை வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா இன்னொரு டைம் கிடைக்கும் m1 ப்ளஸ் m2. இதுவும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்புறம் மேலே m1u1 ப்ளஸ் m2u2 ஹோல் ஸ்கொயர் கிடச்சிருமா? ஸோ இதை சிம்பிளி பண்ண என்ன கிடைக்கும்? ஸ்கொயர் பண்ணால் a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ a ஸ்கொயர் b ஸ்கொயர் தனித்தனியாக பிரிச்சிங்கன்னா அப்போ அதை சிம்பிளி பண்ணி வச்சுக்கோங்களேன். கடைசியில் கைனடிக் எனர்ஜி del K இஸ் ஈக்குவல் டு m1 m2 பை m1 ப்ளஸ் m2. இந்த m1 ப்ளஸ் m2 வந்துடும். மேலே m1 m2 இன்ட்டு v1 மைனஸ் u1 மைனஸ் u2 ஸ்கொயர். எங்களை எப்படி கிடைக்கும்? அதை சிம்பிளி பண்ணிங்கன்னா m1 ஸ்கொயர் u1 ஸ்கொயர் ப்ளஸ் m2 ஸ்கொயர் u2 ஸ்கொயர் ப்ளஸ் 2m1 u1 m2 u2 எப்படி இருக்கும்? அதில் வந்து இங்கே ப்ளஸ் ஆஃப் m1 u1 ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் m2 u2 ஸ்கொயர் இருக்கும். ஓகேங்களா? இங்கே மைனஸ் இருக்கா? ஸோ இது ஃபுல்லாக வந்து ஒரு மைனஸ் வெளியில் இருக்கும். ஓகேங்களா? மைனஸ் ஆஃப் இருக்கும். மைனஸ் ஆஃபோடு சேர்ந்துருக்கும். அவ்வளோதான். அப்புறம் இது கீழே மட்டும் m1 ப்ளஸ் m2 இருக்கும். அப்புறம் நீங்கள் இந்த m1 m2 தூக்கிட்டு போய் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டு அப்படியே கொண்டு வரணும். ஸோ நீங்கள் ஃபைனல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. del K இஸ் ஈக்குவல் டு ஆஃப் m1 m2 பை m1 ப்ளஸ் m2 இன்ட்டு u1 மைனஸ் u2 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட் இன் கைனடிக் எனர்ஜியில் எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷனல் சொல்யூஷன். 1 டைமென்ஷனல் சொல்யூஷன் ஸ்ட்ரெயிட் லைனில் போகிறது பார்த்தோம். இப்போ 2 டைமென்ஷனல் சொல்யூஷன் வச்சுக்கோங்களேன். இப்போ m2ங்கிற மாஸ் இருக்குது, அப்புறம் m1ங்கிற மாஸ் இருக்குது. இப்போ வந்து இது இடிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆஃப்டர் சொல்யூஷனில் இப்படி ஒன்று போகும், இப்படி ஒன்று போகும். ஓகேங்களா? அதுதான் 2 டைமென்ஷனல் சொல்யூஷன். இது வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. u2 ஈக்குவல் டு ரெஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. 0ல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0ல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இப்போ இது வந்து u1 வந்து சம் வெலாசிட்டியில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து இடிக்குதுன்னா மேலே வந்து m1 வந்து மேலே போகுதுன்னு வச்சுப்போம். m1 மேலே போகுது, m2 கீழே போகுது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த இடத்துலேருந்து போகுதுன்னா இப்போ இந்த m2 இங்கே வந்து இடிக்குது. m1 வந்து ஆன் டைம் ஆஃப் பொல்யூஷன். ஓகேங்களா? m1 அட் த டைம் ஆஃப் பொல்யூஷன், அட்டு ஆஃப்டரு பிஃபோர். அப்போ இங்கே v1 வெலாசிட்டி சம்திங் போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? v2 வெலாசிட்டி சம்திங் போயிட்டுருக்கும். இங்கே ஆங்கிள் வந்து θ1 வச்சுக்கோங்க, இந்த ஆங்கிள் θ2 வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ் காம்பனண்ட்டில் பார்த்தீங்கன்னா மொமெண்டம் கன்சர்வேஷன் பார்ப்போம். எக்ஸ் காம்பனண்ட்டில் மொமெண்டம் கன்சர்வேஷன்னா இப்போ v1னா இங்கே வந்து v1 cos θ போகும். இங்கே அதே மாதிரி v2 cos θ இங்கே போகும். இங்கே பார்த்தீங்கன்னா v2 sin θ இங்கே போகும். இங்கே v1 sin θ இங்கே போகும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ எக்ஸ் காம்பனண்ட்டில் எல்லாம் சேமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொமெண்டம் மட்டும் ஃபஸ்ட்டு பொசிஷன், அதாவது எக்ஸ் காம்பனண்ட்டில் எப்படி இருக்கும்? m1 u1ல் வந்து எக்ஸ் காம்பனண்ட் வந்து இருக்குது. எக்ஸ் காம்பனண்ட் இனிஷியல் வெலாசிட்டி u1 தான், ஸ்ட்ரெயிட்டாக போகிறது தான் எக்ஸ் காம்பனண்ட். ஒய் காம்பனண்ட்டு கிடையாது, u1 sin θ கிடையாது, 0. ஓகேங்களா? அதே மாதிரி m2 u2 எக்ஸ் ஹரிசாண்டல் காம்பனண்ட்டு இஸ் ஈக்குவல் டு ஹரிசாண்டல்னு கூட வச்சுக்கலாம் நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸில். ஈக்குவல் டு ஃபைனலில் எப்படி போகுது? v1 cos θ வெலாசிட்டி ப்ளஸ் v2 cos θ. அதில் என்னென்ன மாசு? m2 மாசு, இது m1 மாசு. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து m1 v1 கொண்டு கண்டுபிடிச்சிடலாம். தனித்தனியாக என்ன வேணுமோ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஒய் காம்பனண்ட்டு வெர்டிக்கல் காம்பனண்ட்டு. ஸோ வெர்டிக்கலாக ஃபஸ்ட்டு வெலாசிட்டி இருந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. வெர்டிக்கல் வெலாசிட்டி 0, இந்த பக்கம் போகலை. ஸோ வெர்டிக்கல் வெலாசிட்டி 0, இங்கே 0 ப்ளஸ் செகண்ட் பாடிக்கு 0 இஸ் ஈக்குவல் டு ஃபைனலாக வெர்டிக்கலில் போகுது. எப்படின்னா m1 v1 sin θ ப்ளஸ் m2 v2 sin θ. ஸோ ஃபைனலாக வந்து நான் வெர்டிக்கல் காம்பனண்ட்டில் வெலாசிட்டி போகுது. ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்படி தான் 2 டைமென்ஷனல் மோஷனுக்கு வந்து கொல்யூஷன் எழுதுறது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் ரெஸ்டிடியூஷன். ஸோ நியூட்டன்ஸ் என்ன யோசிச்சு சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கொல்யூஷன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வெலாசிட்டி இருந்துச்சு, கொல்யூஷன் ஆகிறதுக்கு பின்னாடி ஒரு வெலாசிட்டி இருந்துச்சு. அந்த வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச், அதாவது கொல்யூஷன் ஆகிறதுக்கு முன்னாடி u1 u2ன்னு இருந்துச்சு. கொல்யூஷன் ஆனதுக்கு பின்னாடி v1 v2ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ முன்னாடி வர வெலாசிட்டி பின்னாடி வர வெலாசிட்டி டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ பின்னாடி போகிற வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஆஃப், இதை வந்து வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் வச்சுக்கோங்க.
வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி சொல்லுவாங்க. பிட்வீன் டூ அப்படின்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற வெலாசிட்டி டிஃப்ரென்ஸு. அப்போ முன்னாடி இருக்கிறது ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச், கொல்யூஷனுக்கு முன்னாடி. நடுவில் தான் ரெண்டும் செய்கிறது, ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச். ஓகேங்களா? ஸோ ரிலேட்டிவ் அப்ரோச்சும் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷனும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதில் வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச் வந்து ஈஸியலி கிரேட்டர் தென் த ரிலேட்டிவ் வெலாசிட்டி செப்பரேட். ஓகேங்களா? ஸோ இது கிரேட்டராக இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு ரேஷியோ கொண்டு வந்து தான் ரெஸ்டிடியூஷன் கொண்டு வந்தார். ஸோ இந்த ரெஸ்டிடியூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன், அதுதான் இ. ஓகேங்களா? அந்த இ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் after collision divided by relative velocity approach before collision. ஓகேங்களா? இதுதான் மேட்ரு. ஸோ E equal to B2 minus B1 இதை நியூட்டன் சொல்லிடுறாரு பை U1 minus U2. இதுதான் அப்ரோச் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஏன்னா U1 தான் கிரேட்டராக இருக்கும். நம்ம கொல்யூஷன் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க, U1 தான் கிரேட்டராக இருக்கும். நான் சொல்ல மறந்துட்டேன், U1 தான் கிரேட்டர் இருக்குது, அப்போ தான் வந்து கொலைட் ஆகும். ஓகேங்களா? ஸோ U1 கிரேட்டர் இருக்குது, இங்கே V2 கிரேட்டர் இருக்குன்னு சொல்லி போட்டுருக்கோங்க. ஸோ இது ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச் இதெல்லாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த ஃபைனல் வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிச்சி பார்த்தீங்களா, அதையும் ரிலேட் பண்ணோம்னா V1 is equal to M1 minus EM2 U1 by M1 plus M2 ரிலேட் பண்ணணும். ப்ளஸ் 1 plus E அந்த ஃபேக்டரை இன்க்ளூட் பண்ணணும், ரெஸ்டிடியூஷன் ஃபேக்டரை. M2 U2 டிவைட் பை M1 plus M2. அதே மாதிரி V2க்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா M2 minus E M1 U2 divided by M1 plus M2 plus 1 plus E M1 U1 divided by M1 plus M2. ஓகேங்களா? ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு அந்த பழைய ஃபார்முலாவுக்கும் புது ஃபார்முலாவுக்கும். ரெஸ்டிடியூஷன் நியூட்டன்ஸ் லா ஆஃப் ரெஸ்டிடியூஷன் வந்து நம்ம கொண்டு வந்ததுக்கப்புறம். ஸோ இப்போ இந்த ரெஸ்டிடியூஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா E equal to 0 ஃபார் பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக். நான் பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் 0ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு காம்போ ஃபுல்லாக 0 ஆகிடும். இது மட்டும் இங்கே வந்து 0 ஆகிடும். M2 U2 by M1 plus M1 M2 தான் இருக்கும். அதை இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃபார்முலா வந்துருச்சா, இப்போ எழுதணும்னா என்ன கிடைக்கும்? M1 plus M2 into V1 is equal to M2 U2. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ வந்து பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம். ஃபார் வந்து எலாஸ்டிக் கொல்யூஷனில் வந்து எலாஸ்டிக் கொல்யூஷனுக்கு E வந்து 1ஆக இருக்கும். 1ன்னு போட்டு பாருங்களேன், ஃபஸ்ட்டு ஃபார்ம்லேயே வந்துடும். இப்போ இது வந்து 1 ஆகிடும். இப்போ எதுவுமே தேவையில்லை, இங்கேயும் 1 ஆகிடும். அப்போ 2 இருக்கும். இப்போ 2M2 இதுதான் நம்ம முன்ன வச்சிருந்த ஃபார்முலா. அதே மாதிரி தான் கீழே இங்கே 2 ஆகிடும், இங்கே 1 ஆகிடும். முன்ன வச்சிருந்த ஃபார்முலா சேம் வந்துருச்சா? ஸோ இன்எலாஸ்டிக் கொல்யூஷன் மட்டும் பெர்ஃபெக்ட்லினா 0, மற்ற அதர் தென் பெர்ஃபெக்ட்லினா இன்எலாஸ்டிக் கொல்யூஷன் அதர் தென் பெர்ஃபெக்ட்லினா 0 லெஸ் தென் E லெஸ் தென் 1 இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இதுதான் லாஸ்ட் டாப்பிக்கு இந்த கொல்யூஷனில். ஸோ கொல்யூஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. கான்செப்ட்ஸும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த புக்கை டைம் டெக்ஸ்ட் புக்கை ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும்.